எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்து அடுத்து வேறு என்ன நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது, வேறு என்னெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இது வரைக்கும் இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் போடுற மாதிரி தான் இருக்குது. மேபி புது சேர்மன் வந்து அதை மாற்றுறாங்களா இல்லையான்னு தெரியல. சரிங்களா? அடுத்த மாதம் ஒரு 2வது வாரத்தில் வர மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஒரு அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் வச்சுருந்துருக்காங்க. இப்போ புது சேர்மன் இன்ன வரைக்கும் வரலை. அது வரைக்கும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் எப்போ போடுறாங்கங்கிறது புது சேர்மன் வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. மேபி ரொம்ப தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து இப்போ இருக்க 2023 பிசி வந்து எப்போ போகிறாங்க அப்படின்னா பிசிங்க பாருங்க, எஸ்ஐ வந்து எப்போ போகிறாங்க அப்படின்னா நவம்பர் 1ஆந்தேதி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் மும்முரமாக டிஎன்பிஏயில் வேலை நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கிரவுண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஸ்பீடப் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அடுத்து யாரும் ஊடையில் எதுவும் கேஸ் போட்டக்கூடாது அப்படிங்கிற சில காரணங்களுக்காக ரொம்ப ஸ்பீடப் பண்ணி தான் கொண்டு போவாங்க. எப்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்குது அப்படின்னா, இந்த பேட்சில் இன்டர்வியூ முடிஞ்சோடனே ரிசல்ட்டு போடுவாங்கள்ல, அதோடு சேர்த்தே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் பிப்ரவரின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி பிப்ரவரி கிட்ட எக்ஸாம் வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகணுன்னு ரொம்ப கவலைப்பட்டுருக்க வேண்டாம். நீங்கள் படிக்கிறத ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. அடுத்த வருஷம்தான் பிசி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கன்ஃபார்மாக, இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இந்த எஸ்ஐ ப்ராசஸ்ஸு பிசி ப்ராசஸ்ஸே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த எஸ்ஐயோட எக்ஸாம் வர டயத்தில் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிசி இருக்குது. சரிங்களா? பிசி வந்து இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பிசி இருக்கா சார்ன்ட்டு. பிசி கண்டிப்பாக இருக்குது. அதாவது பிசி வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு 2600லேருந்து ஒரு 3000க்குள்ளே இப்போதைக்கு வேக்கன்சி எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது எல்லா இதுலேயும் கேட்டு வச்சு ஒரு 3000கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வேக்கன்சி கூட தான் செய்யும், குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்ருங்க. பிசிக்கு யாருக்கெல்லாம் ஏஜ் இருக்கோ ரெகுலராக உட்காந்து படிச்சுட்ருங்க. பிசி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இயர் தான் வரும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கால்ஃபர் இருக்குது. ஒரு 3000க்கு மேலே தான் இருக்கும். லாஸ்ட் டைமை விட கூட தான் இருக்கும். இப்போதைக்கு 3000 வேக்கன்சி எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் மாதங்கள் இருக்கிறதுனால இன்னும் வேக்கன்சி வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கு அடுத்துட்டு நம்ம வேக்கன்சி ஃபுல்லாமே ஃபில்அப் பண்ணி ஒரு 4000 5000க்கு மேலே தான் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ வருமா, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வருமானு கேட்டுட்ருக்கீங்க. டெக்னிக்கல் எஸ்ஐயும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த எஸ்ஐ ப்ராசஸே நிறைய இருக்குங்கிறனால இப்போது அதை பற்றி அவங்க திங்க் பண்ணுற இடத்துல இல்லை. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வர எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் டெக்னிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் லைன் பை லைனாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 200 சம்திங், லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு 200, ஃபிங்கர் பிரிண்ட் அதே மாதிரி ஒரு 200 சம்திங் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக படிங்க. நோட்டிஃபிகேஷன் வரலை, நம்மளால் எதுவும் பண்ண முடியல, ரொம்ப சோர்வு அடையாமல் அப்படிலாம் எதுவும் இருக்காதீங்க. ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு கம்மியாக படித்தாலே போதும். நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. வேறு உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.